எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்கள் வீட்டில் நேற்று தான் பருப்பு வாங்கி வச்சேன், அதுக்குள்ளே நமுத்து போயிடுச்சு. இல்லைனா டீ தூள் எங்கே, ரவை எங்கே, சர்க்கரை டப்பா எதுன்னு தினமும் தேடிக்கிட்டே இருக்கீங்களா? இல்லை அலமாரியை திறந்த உடனே டப்பா மேலே டப்பா, பை மேலே பை எல்லாம் கீழே விழுந்து ஒரு சின்ன சுனாமி வந்த மாதிரி ஆயிடுதா? அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் இப்போ காட்ட போகிற இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்கள் கிச்சனை மட்டும் இல்லை, உங்கள் சமையல் நேரத்தையும், உங்கள் பணத்தையும், உங்கள் மனசையும் சேமிக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் சூப்பராக ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் டிப்பும் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம வீட்டில் கிச்சன் எப்படி இருக்கும்? காலையில் எழுந்ததும் காஃபி, அப்புறம் குழந்தைங்களுக்கு டிஃபன், மதிய சாப்பாடு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, இரவு டின்னரு. ஒரு நாள் முழுக்க அதிகமாக வேலை நடக்கிற இடம் எது தெரியுமா? நம்ம கிச்சன் தான். ஆனால் அந்த கிச்சனில் அதிக குழப்பமும் இருக்கும். பருப்பு ஒரு பக்கம், அரிசி ஒரு பக்கம், சர்க்கரை ஒரு டப்பா, ரவை ஒரு கவரு, மைதா இன்னொரு கவரு. இதில் எது எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்கே நேரம் போயிடும். நீங்களே சொல்லுங்கள், உங்கள் வீட்லேயும் இப்படி தானா? கமெண்ட்டில் ஆமான்னு போட்டு போங்க. நம்மளை மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. மாதம் ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பெரிய பெரிய ஆஃபர் பார்த்து 10 கிலோ அரிசி, 5 கிலோ பருப்பு, ரவை, மைதா, சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்ததும் அதே கவர்லேயே வச்சுருப்பாங்க. 1 வாரம், 2 வாரம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? பருப்பு கொஞ்சம் நமுத்து போயிடும். ரவையில் சின்ன சின்ன பூச்சி, கார்ன்ஃப்ளெக்ஸு, மொறுமொறுப்பு போயிடும். பாதாம் கூட ஈரமாயிரும். அப்புறம் ஐயையோ, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் வீணாக போயிடுச்சுன்னு வருத்தப்படுவாங்க. உண்மையிலே நம்ம வீட்டில் பணம் அதிகமாக செலவாகிறது புதுசாக வாங்கிறதால இல்லை, சரியாக பாதுகாக்காதால் தான். இதைத்தான் நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சில வீடுகளில் ஒரு டப்பாவை திறந்தா அதுக்குள்ளே ஒரு கவரு, அதுக்குள்ளே இன்னொரு கவர், அதுக்குள்ளே ஒரு ரப்பர் பேண்டு, அதை அவிழ்த்தாதான் பருப்பு. அதுக்குள்ளே அம்மா பசிக்குதுன்னு குழந்த கூப்பிடும். 1 நிமிஷம் சொல்கிறதுக்குள்ளே அந்த 1 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகிடும். இது நம்ம எல்லாரோட வீட்டில் நடக்கிற காமெடி தான். அதனால தான் ஒரு நல்ல ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்கணும். அது வெறும் டப்பாவாக இல்லை, அது உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும், கிச்சனை சுத்தமாக வைக்கணும், தேடுற நேரத்தை குறைக்கணும், வீணாகிற செலவை குறைக்கணும். பார்க்குறவங்க வாவ், என்ன அழகான கிச்சன்னு சொல்லணும். அப்படி ஒரு டப்பாவை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது ஏன் சாதாரண டப்பா இல்லை, ஏன் ஆயிரக்கணக்கான வீடுகளில் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க? இப்போது இந்த டப்பாவை பார்த்ததும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். டப்பா தானே, இதில் என்ன புதுசு? அப்படி தானே? நானும் முதல்ல அது மாதிரி தான் நினச்சேன். ஆனால் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் புரிஞ்சுது, இது ஒரு சாதாரண டப்பா இல்லை, கிச்சனை ஒழுங்குபடுத்துகிற ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம். அரிசி, பருப்பு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும்? அரிசி, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, பட்டாணி, ரவை, மைதா, சர்க்கரை, எவ்வளோ பொருட்கள் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவரில், ஒவ்வொரு டப்பாவில், ஒவ்வொரு மூலையில் தேடுறதுக்கு பாதி நேரம் போயிடும். ஆனால் இந்த டப்பாக்களில் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வச்சுட்டிங்கன்னா அலமாரி திறந்த உடனே எல்லாமே வரிசையாக சுத்தமாக பார்க்கவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். சமையல் செய்கிற ஆசையை இன்னும் அதிகமாக்கிடும். சில நேரங்களில் சின்ன மாற்றம்தான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். காலை நேரம் நமக்கு எப்படி அவசரமாக இருக்கும்? ஒரு பக்கம் காஃபி, ஒரு பக்கம் குழந்த, ஒரு பக்கம் லஞ்ச் பாக்ஸு. அந்த நேரத்தில் ஓட்ஸ் எங்கே, கார்ன்ஃப்ளெக்ஸ் எங்கேன்னு தேட ஆரம்பித்தா வீட்டில் எல்லாருக்கும் டென்ஷன். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் லேபிள் போட்ட டப்பாவில் இருந்தால் ஒரு நிமிஷத்தில் எடுத்து வேலையை முடிச்சிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கும் சூப்பர் சைஸ். இப்போது பாதாம், முந்திரி, பிஸ்தா இவங்களோட விலை தெரியும்ல. 1 கிலோ வாங்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிறத சரியாக வைக்காமல் கெடுக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஏர்டைட் டப்பாவில் வச்சா ஈரப்பதம் குறையும், பூச்சி வர வாய்ப்பும் குறையும். முக்கியமாக எப்போ எடுத்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கும் பெஸ்ட்டு. வீட்டில் பிஸ்கெட் வாங்குவீங்களா? முறுக்கு, சிப்ஸு, மிக்சரு அல்லது குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸு
பாக்கெட்டை திறந்த உடனே அடுத்த நாள் மெத்துன்னு ஆகிடும். அப்புறம் குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா வேறு வாங்கித்தாங்க. ஆனால் இந்த மாதிரி டப்பாவில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா மொறுமொறுப்பு நீண்ட காலம் இருக்கும். மணி சேவிங் டிப்பு, நம்ம எல்லாரும் என்ன நினைப்போன்னா, சேமிப்புனா பணம் சேமிக்கணும். ஆனால் உணவை வீணாக்காமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய சேமிப்பு. 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ ரவை, இப்படி ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் வீணானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பணம் வீணாகும் தெரியுமா? அதனால் நல்ல ஸ்டோரேஜ் என்பது ஒரு செலவில்லை, அது ஒரு முதலீடு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சு கொடுக்கட்டுமா? இன்றைக்கி சாயந்தரம் உங்கள் கிச்சன் அலமாரியை திறந்து பாருங்கள். எத்தனை வகை டப்பா இருக்குது, எத்தனை கவர்கள் இருக்குது, எத்தனை காலி டப்பா இருக்குது, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி டப்பாவில் அடுக்கி வைங்க. 2 ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், வித்தியாசம் உங்களுக்கே புரியும். உங்கள் வீட்டில் அதிகமாக எந்த பொருளை ஸ்டோர் பண்ணுவீங்க? அரிசியா, பருப்பா, சர்க்கரையா, ட்ரை ஃப்ரூட்ஸா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கிறேன். இது வரைக்கும் இந்த டப்பாவோட பயன்பாடுகளை தான் பார்த்தோம். இந்த டப்பாவில் மிகப்பெரிய ரகசியத்தை நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஏன் இதில் வைக்கிற பொருட்கள் சீக்கிரம் நமுத்து போகாது, ஏன் பல வாரங்களாயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? அதுக்கு காரணமான ஏர்டைட் டெக்னாலஜி, சிலிக்கன் சீல், ஒன் டச் லீடு. இது வரைக்கும் இந்த டப்பாவில் என்னென்னலாம் வைக்கலாம், எப்படி கிச்சனை நீட்டாக வைக்கலான்னு பார்த்தோம். இந்த டப்பாவில் வச்ச பொருட்கள் நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம உணவுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? நம்ம வீட்டில் பூச்சி இல்லை, எலி இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிரி இருக்குது. அது ஈரப்பதம், அதாவது மாய்ச்சர். வெளியில் காற்றுல இருக்கிற ஈரம் டப்பாக்குள்ளே போயிட்டால் முதல்ல என்ன ஆகும்? பருப்பு கொஞ்சம் மென்மையாகவும், அப்புறம் ரவை கட்டி கட்டியாக ஆகும். அதுக்கப்புறம் சர்க்கரை கூட கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா மொறுமொறுப்பே இருக்காது, அதுக்குள்ளே பூச்சியும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன சொல்வோம்? இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் வீணாக போச்சே. ஏர்டைட்னா என்ன? ஏர்டைட் டப்பா ரொம்ப சிம்பிள். வெளியில் இருக்கிற காற்று, ஈரம், தூசி, சின்ன பூச்சி இதெல்லாம் உள்ளே போக முடியாத மாதிரி மூடுற டப்பா தான் ஏர்டைட்டு. இந்த டப்பாவோட மூடி சாதாரண மூடி மாதிரி இல்லை, ஒரு நல்ல குவாலிட்டி சிலிக்கன் கேஸ்கட் இருக்குது. மூடும்போது நல்லா சீல் ஆகிடும். அதனால் காற்று உள்ளே போகிற வாய்ப்பு ரொம்ப குறையும். உங்கள் பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் உதவும். நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்கீங்க, கையெல்லாம் மாவு. அந்த நேரத்தில் டீ தூள் எடுக்கணும் அல்லது சர்க்கரை எடுக்கணும். சாதாரண டப்பாவாக இருந்தால் மூடியை திருகணும், கை வழுக்கும், மீண்டும் தொடச்சிக்கணும், எத்தனை சிரமம். ஆனால் இதில் ஒரு ஃப்ளிப் ஓப்பன் லிட்டு இருக்கிறதால ஒரு விரலால் லேசாக ப்ரெஸ் பண்ணால் டப்புன்னு திறந்துடும். சின்ன விஷயம் மாதிரி தான் தோணும், ஆனால் தினமும் பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் இதோட பெரிய வசதி புரியும். குவாலிட்டியை பற்றி பேசலாம். ஒரு டப்பா வாங்கும்போது நம்ம என்ன பார்க்கணும்? அழகாக இருக்கா, அது மட்டும் போதுமா? இல்லை, முக்கியமாக மெட்டீரியல் எப்படி இருக்குது, அதுதான் முக்கியம். பிபிஏ ஃப்ரீ அப்படின்னா என்ன? நிறைய ப்ராடக்ட்டு பிபிஏ ஃப்ரீன்னு எழுதியிருப்பாங்க. ரொம்ப டெக்னிக்கலாலாம் சொல்ல மாட்டேன். சிம்பிளாக சொன்னால் உணவுப் பொருட்களை வைக்க சேஃபான இருக்கும் மெட்டீரியல் தான். அதனால் பருப்பு, அரிசி, ட்ரை ஃப்ரூட்ஸு, குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸு எதையுமே நிம்மதியாக ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இந்த விஷயத்தை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. டிரான்ஸ்பரண்ட் டிசைன் ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த டப்பாவில் இருக்கிறது உள்ளே என்ன இருக்கோ அது வெளியில் அப்படியே தெரியும். டப்பாவை திறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ தீர்ந்துருக்கு ஒரே பார்வையிலே தெரிஞ்சிடும். அதனால் மளிகை லிஸ்ட் எழுதுறது ஈஸி. ஸ்மார்ட் டிப்பு, ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் 20 கிலோ பருப்பு வாங்காதீங்க. முதல்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு வாங்குங்க. வாங்குகிற பொருளை நல்ல டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்புறம்தான் அதோட முழு பயன் நமக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் அதிகமாக நமுத்து போகிற பொருள் எது? ரவையா, பருப்பா, பிஸ்கெட்டா, ட்ரை ஃப்ரூட்ஸா? கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இல்லத்தரசி ஒரு டப்பாவை வாங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த கண்டிப்பாக யோசிப்பாங்க. இதை கழுவுறது ஈஸியாக? ஏன்னா பயன்படுத்துறது ஒரு விஷயம்,
சுத்தம் பண்ணுறது இன்னொரு விஷயம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டப்பாவோட டிசைனு வாய்ப்பகுதி நல்லா பெருசாக இருக்குது. அதனால் கையை உள்ளே விட்டு சுலபமாக தேய்ச்சி கழுவலாம். ப்ரஷ்ஷு தேவையில்ல, குச்சி தேவையில்ல, கையை நுழைக்க கஷ்டம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் செஞ்ச டப்பாக்களில் வாசனை ஒட்டிக்கிட்டு இருக்காது. அதனால் சாதாரண டிஷ்வாஷ் லிக்விட் போதும், புதுசு மாதிரி ஆகிடும். ஒரு சின்ன டிப்பு, எல்லா டப்பாவையும் காலி பண்ணி கழுவி நல்லா காய வச்சுட்டு திருப்பி பொருளை நிரப்பிங்க. இது ஹைஜீனிக்குக்கும் நல்லது, பொருளும் நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்பேஸ் சேவிங். பெரும்பாலான அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்காது. ஒரு கேபினெட்டு, 2 ஷெல்ஃப், அவ்வளோதான். அதில் அரிசி, பருப்பு, ஸ்நாக்ஸு, மசாலா எல்லாத்தையும் வைக்கணும். அப்போ என்ன ஆகும்? ஒரு டப்பா எடுக்க 4 டப்பா வெளில எடுக்கணும். அதில் 1 கீழே விழும், திருப்பி எடுத்து வைக்கணும். இதெல்லாம் டெய்லி ஸ்டோரி. ஸ்டாக்கபிள் டிசைன். ஆனால் இந்த டப்பா ஒன்றுக்கு மேலே ஒன்று சரியாக உட்காரும். அதனால் மேலே இருக்கிற இடத்தையும் முழுசாக யூஸ் பண்ண முடியும். ஒரு ஷெல்ஃபில் முன்னாடி 6 டப்பா தான் வச்சுருக்கீங்கன்னா இப்போ 10 இல்லைன்னா 12 டப்பா வைக்க முடியும். இதுதான் ஸ்மார்ட் ஸ்டோரேஜ். கிச்சன் அழகாக இருக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மாடுலர் கிச்சன் போடணும்னு அவசியமே இல்லை. நம்ம கிச்சன் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி டப்பாக்களை பயன்படுத்த ஆரம்பித்தா அதுவே ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கே கொடுத்துரும். நீங்கள் யூடியூப்பில், பின்ட்ரெஸ்ட்டில், இன்ஸ்டாகிராமில் பார்க்குற அழகான கிச்சன்கள் அதில் பாதி பியூட்டி இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இப்போ முக்கியமான கொஸ்டின், இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா? என்னோட பதில், ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையா? ஆமாம். ஆனால் ஒரு அட்வைஸ், உங்களுக்கு 20 டப்பா தேவை இல்லைன்னா 20 டப்பா வாங்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்குங்க. ஆஃபர் பார்த்தது தேவையில்லாததை வாங்கிறது சேமிப்பு கிடையாது, அது கூட ஒரு செலவு தான். நான் எப்பயும் சொல்கிறது, தேவைக்கு வாங்குங்க, தரத்துக்கு வாங்குங்க, நீண்ட நாள் பயன்படுத்துங்க. ஒரு நல்ல கிச்சன் நல்ல சாப்பாட்டை மட்டும் உருவாக்காது, நல்ல பழக்கத்தையும் உருவாக்கும். ஒழுங்காக வைக்கிற பழக்கம், வீணாக்காமல் இருக்கிற பழக்கம், சுத்தமாக வாழற பழக்கம், இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன மாற்றங்களில் தான் ஆரம்பிக்குது. யாரெல்லாம் இதில் வாங்கலாம்? புதுசாக கல்யாணம் ஆனவங்க, புதிய வீடு கட்டுறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குடும்பங்கள், கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண ஆசைப்படுறவங்க, குழந்தைங்க இருக்கும் வீடுகளில் மளிகை பொருட்களை பல்காக வாங்குறவங்க, யாருக்கெல்லாம் இது தேவைப்படாது? உங்கள் வீட்டில் ஏற்கனவே நல்ல குவாலிட்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருந்தால் உடனே இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. தேவை இருக்கும்போது வாங்கிக்கலாம். தேவைக்கு வாங்குங்க, ஆஃபருக்கு வாங்காதீங்க. நம்ம வீடு சின்னதாக இருக்கலாம், கிச்சன் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அது சுத்தமாக ஒழுங்காக அழகாக இருக்கணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு இல்லத்தரசியோட கனவு. அந்த கனவை சில நேரம் சின்ன சின்ன மாற்றங்களே நிஜமாக்கும். இந்த மாதிரி கிச்சன் ப்ராடக்ட்ஸ், ஹோம் ஆர்கனைசேஷன் டிப்ஸு, யூஸ்ஃபுல் கேட்ஜெட்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிவ்யூஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கணும்னா இப்போவே நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒரு ஷேர் இந்த வீடியோ தேவைப்படுற இன்னொருவரை ரீச் ஆக உதவும். இன்னொரு பயனுள்ள ப்ராடக்ட் ரிவ்யூவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் வீட்டையும், உங்கள் கிச்சனையும், உங்கள் குடும்பத்தையும் அன்போடு பார்த்துக்கோங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களோட மிக பெரிய பலம். நன்றி, வணக்கம்.